தீபா, இந்தா எழுந்து இந்த மாத்திரை போட்டுக்கோ. என்னாச்சுமா? உடம்புக்கு முடியலையா? வலி இருக்கா? அப்புறம் ஏமா ஒரு மாதிரியா இருக்க? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. எக்ஸாமுக்காக நல்லா படிச்சு வச்சிருந்தேன்ப்பா. எழுதியிருந்தா 90% மேல மார்க் வாங்கியிருப்பேன். படிச்சும் எழுத முடியாம போயிடுச்சுன்னு தான் வருத்தமா இருக்கு. என்னம்மா நீ இதுக்கா போய் கண் கலக்கிறது? இந்த செமஸ்டர்லன்னா அடுத்த செமஸ்டர்ல எழுதி பாஸ் பண்ணிக்கலாமா? நீ ஒன்றும் வேணும்னு எழுதாம விடலையே. உடம்புக்கு முடியாம போயிடுச்சு, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? எக்ஸாமை எழுதாம போனது சின்னதா ஒரு சர்க்கிள் தான். அதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காத. இதை நான் எக்ஸாமுக்காக மட்டும் சொல்லலை. எந்த சூழ்நிலையிலும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, தோத்து போயிட்டோன்னு நம்ம எப்பவுமே நினைக்க கூடாது. வாழ்க்கைனா பிரச்சனை இருக்க தானே செய்யும். அதையே நினைச்சு தோண்டு போய் உட்காந்துடக்கூடாது. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கமா. உடம்பாலையும் மனசாலையும் நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கமா. இதே வேதனையோட நீ எக்ஸாம் எழுதியிருந்தா ஒருவேளை நீ நினைச்ச அளவுக்கு மார்க் வராம கூட போயிருக்கலாம். அப்போ வேதனையால போயிருக்கும். இதோ பாருமா, இப்போ உனக்கு நிறைய டைம் இருக்கு. அடுத்த எக்ஸாம் வர்றதுக்குள்ள பிரச்சனையெல்லாம் மறந்துருப்ப. அப்போ நல்லா படிச்சு கவனமா எழுதுனா இப்ப நீ நினைச்சதை விட அதிக மார்க் எடுக்கலாம். அதனாலதான் சொல்றேன், நம்ம நல்ல நேரம் இப்படி ஒரு தடை வந்திருக்குன்னு நினைச்சுக்கோ. உனக்கு இப்பதாமா ஓரளவுக்கு உடம்பு குணமாயி வருது. மனசை போட்டு குழப்பி திரும்பவும் உடம்புக்கு எடுத்துக்காத. அது இல்லப்பா, அரியர்ஸ் இருந்தா நல்ல கம்பெனில பிளேஸ்மெண்ட் கிடைக்காது. அதான் யோசிக்கிறேன். வேலை தானம்மா, அதை பத்திலாம் இப்ப ஏன் யோசிக்கிற? அதுக்கான காலம் வரும்போது பாத்துக்கலாம், விடு. படிச்சு வேலைக்கு போறதெல்லாம் அப்புறம்தான். முதல்ல உன் உடம்பு சரியாகட்டும். நடந்ததெல்லாம் மறந்துட்டு நீ பழைய நிலைமைக்கு வந்துட்டா அதுவே எங்களுக்கு போதும். அண்ணா, அண்ணா, மாத்திரை போட்டுக்கோ, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணா. என்ன திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாண்ணா, நம்ம டிராவல்ஸ்ல ரொம்ப அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா. என்னால தாங்க முடியல. அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னாச்சு? அங்க என்ன பிரச்சனை? பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்க கொஞ்ச நாள் வராம விட்டுட்டீங்க. டிரைவருங்கெல்லாம் இஷ்டத்துக்கு ஆடுறாங்கண்ணா. டிராவல்ஸுக்கு வந்து சும்மா உக்காந்துட்டு போறாங்க. கஸ்டமர் வந்தாலும் வண்டி ரிப்பேர்ல இருக்குன்னு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்கண்ணா. அது மட்டும் இல்லைண்ணே, சில பேர் வர கஸ்டமர்ஸ அவங்களுக்கு வேண்டப்பட்ட டிராவல்ஸுக்கு கைமாத்தி விட்டுட்டு கமிஷன் பாக்குறாங்கண்ணே. நேத்தி கூட ஒரு கல்யாண பார்ட்டி வந்துச்சுண்ணே. அவர் நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான். நாராயணன் தான் போறதா இருந்தாப்புல. இப்ப வரேன் அப்ப வரேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் வரவே இல்லைண்ணா. அவர் கோவப்பட்டு கண்டபடி திட்டிட்டு போயிட்டாரு. சிவாவும் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லைண்ணா. 2 நாள் முன்னாடி வண்டி பிரேக் டவுன் சொல்லி கஸ்டமரை பாதி வழியில இறக்கி விட்டுட்டு வந்துட்டான்னா. ஆனா வண்டி பிரேக் டவுனே இல்லைண்ணா, நல்லதா இருந்துச்சு. 2 டிரைவருங்க வேணும்னே 1 வாரம் லீவ் போட்டுட்டு வீட்லயே இருக்காங்கண்ணே. 2 வண்டி சும்மாவே நிக்குது. அவங்க வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனையா தானே இருக்கு. அண்ணா, நீங்க வந்தா தானே பிரச்சனையெல்லாம் தீரும். சரிப்பா, நான் வரேன். வேற நல்ல டிரைவர்களா போட முடியுமான்னு பாக்குறேன். அண்ணா, நான் சொன்னதா யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கண்ணே. இல்லப்பா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி, நான் வரேண்ணே. சரி, வரேம்மா. என்னாச்சுங்க? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? தெரிஞ்சவங்கள வேலைக்கு வச்சுக்கிட்டாவே இப்படித்தான். டிரைவராகவே கூட இருந்தவன் இன்னைக்கு டிராவல்ஸ் வச்சு நடத்துகிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறானேன்னு சந்தோஷப்பட மாட்டாங்க. இப்படி ஒரு அதிர்ஷ்டமானு பொறுமைக்கிட்டு தான் இருப்பாங்க. இதெல்லாம் நான் தெரிஞ்சும் கண்டு காணாமல தான் இருந்தேன். நான் அங்கே போலன்னு உடனே வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க, இவ்வளவு பிரச்சனை பண்றாங்களே, இப்ப என்ன பண்றது? அவர் சொல்லிட்டு போறத பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கே. விடு, நான் போய் அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன். சொன்னா திருத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா வரலன்னா வேற ஆளுங்களை மாத்திக்க வேண்டியதுதான். என்னங்க இது? தீபாவோட பிரச்சனைக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள இப்படி ஒரு புது பிரச்சனையா? ஏங்க நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? வாழ்க்கைனா மேடு பள்ளமா தாமா இருக்கும். என்ன வந்தாலும் சமாளிச்சுட்டு போக வேண்டியதுதான். ஓ, நீ போய் உன் பொண்ணை கவனி, அதை நான் பாத்துக்கிறேன்.
என்ன சார் சிச்சுவேஷன்? நான் சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்களா? நீங்க சொன்னதுக்கு மேலேயே பண்ணிட்டு இருக்கோம் தம்பி. நல்லா இருக்கிற வண்டியை பிரேக் டவுன் சொல்றது, வர கஸ்டமர்ஸை வேற டிராவல்ஸுக்கு திருப்பி விடுறது, வண்டியை தாறுமாறா ஓட்டி அதை கண்டமாக்குறதுன்னு எங்களால என்னென்ன பிரச்சனை பண்ண முடியுமோ அத்தனை பண்ணிட்டு இருக்கோம் தம்பி. இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க. அந்த ஆள் அப்படியே டென்ஷன்ல தலையை பிச்சுக்கணும். பட் இதை நான் சொல்லி தான் பண்றேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே வேலையை காட்டுங்க. அடிக்கடி உங்க பிளானை மாத்திக்கிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமரோட சண்டை போட்டு கஸ்டமர் வரவிடாம பண்ணுங்க. அடிக்கடி லீவை போடுங்க. ராசி இல்லாத டிராவல்ஸ் இதுல போன ஆக்சிடென்ட் ஆயிடும். கஸ்டமரை மிரட்டி திருப்பி அனுப்புங்க. நீங்க சொல்லாமலேயே இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம் தம்பி. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ட்ரிப் தான் போனேன். அப்பவும் கஸ்டமரை சொன்ன ஏரியாவில் டிராப் பண்ணலையே, பிரேக் டவுன் சொல்லி பாதியிலே இறக்கி விட்டு வந்தேன். வெல்டன் சார். அப்படி பண்ணாதான் யாருமே வரமாட்டாங்க. டிராவல்ஸ் பேரை கெடுக்கிறதுக்கு உங்களால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுங்க. அந்த ஆள் நொந்து வாழ்க்கையை விருக்கணும். பெருசா லாஸ் ஆகி டிராவல்ஸை டோட்டலா க்ளோஸ் பண்ணணும். ஒரு டிரைவரா கூட எங்கேயும் வேலை பார்க்க முடியாம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாரு. அந்த நிலைமைக்கு அந்த ஆள் திரும்ப வரணும் சார். தம்பி, வரதனுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகே. ஆனா டிராவல்ஸை மூடிட்டா எங்களுக்கு தானே தம்பி பிரச்சனை. சார், வேலையை பத்தி நீங்களாம் கவலையே படாதீங்க. இதை விட நல்ல கம்பெனில அதிக சம்பளத்துக்கு உங்க ஜாபுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு அந்த டிராவல்ஸை க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஆரம்பத்தில் அந்த ஆள் எப்படி இருந்தாரோ அதே கண்டிஷனுக்கு ஒரு வந்தாகணும். அது வரைக்கும் மாசம் மாசம் உங்களுக்கான பேமெண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணே ஒண்ணுதான். அந்த ஆளை டார்ச்சர் பண்ணுங்க. டிராவல்ஸை வைண்ட் அப் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. அதெல்லாம் மூடி முள்ளு வச்சிடலாம் தம்பி, அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனா எதுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னா புரியல சார். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நாங்க மட்டும் இல்லனா அந்த ஆள் குடும்பமே சாப்பாட்டுக்கே இல்லாம செத்துருக்கும் சார். எங்க அப்பா தான் முன்னாடி நின்று டிராவல்ஸ் ஆரம்பிச்சு கொடுத்து அந்த ஆளை பாஸ் ஆக்கினாரு. இப்ப பணம் வந்ததும் அந்த ஆள் என்னைய கை நீட்டுறாரு சார். என் ஒய்ஃபை என் கூட சேர விடாம பிரச்சனை வேற பண்ணிட்டு இருக்காரு. நாங்க போட்ட பிச்சைல டிராவல்ஸ் ஆரம்பிச்சு எனக்கே வேலை காட்டுறாருன்னா அந்த ஆள் எப்படி சார் சும்மா விடுறது? எல்லாம் காசு இருக்கிற திமுறல தான் அசிங்கப்படுத்துறாரு. காசு இல்லாம பண்ணிட்டா அட்டங்கு வரல. அதான் சார், டிராவல்ஸை நாஸ்தி பண்ணி அந்த ஆளை நடு தெருவில் நிப்பாட்டல முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் நான் யாரு, என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நாங்க எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கோம்னு அந்த ஆள் ரியலைஸ் பண்ணிப்பாரு. தம்பி, நீங்க ஆவேசப்பட்டு பேசினாலும் அதுல நியாயம் இருக்கு. என்னதான் வளர்ந்துட்டாலும் செஞ்ச உதவியை மறக்க கூடாதுல்ல சார். அவங்களுக்குலாம் நன்றிங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஆனா என்னையே தரக்குறைவா பேசி அசிங்கப்படுத்துறாங்க. இது எவ்வளவு பெரிய தப்புன்னு அந்த ஆளுக்கு புரிய வைக்க வேணாமா? அந்த ஆளுக்கு நான் யாருன்னு காட்டி ஆகணும் சார். டிராவல்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா அந்த ஆளோட ஆட்டோவை க்ளோஸ். நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க சார், பண்ணிடலாம். தம்பி, வரத மேல எங்களுக்கும் அதிருப்தி இருக்கு. ஆரம்பத்துல டிரைவரா இருந்த வரதான் வேற, இப்ப இருக்கிற ஆளே வேற. முதலாளி ஆனதும் எங்களையே போட்டு பாக்குறாரு தம்பி. ஆரம்பத்துல எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாருன்னு அந்த ஆளுக்கு புரிய வைக்கலாம், தப்பே கிடையாது. தேங்க்யூ சார். இது மட்டும் நடந்துட்டா சொன்னதுக்கு மேலே நான் உங்களுக்கு தரேன். ஒரு நிமிஷம் சார். இது வெறும் அட்வான்ஸ் தான் சார். கார் எல்லாத்தையும் சேல் பண்ணி அந்த ஆள் டிராவல்ஸே லாக் பண்ணிட்டாருன்னா நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல பேமெண்ட் தரேன். கவலையை விடுங்க தம்பி, அதுக்கான வேலையை நாங்க பண்றோம். அப்ப நாங்க வரோம் தம்பி. வரேன் தம்பி. பிரபாகர், டீலிங் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. எப்படி எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக ஒரு 20 lakhs ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்ல? கரெக்டா பிரபாகர்? இப்போ உங்கள் அம்மாவோட ஜுவல்ஸ்லாம் எடுத்துடலாமா? நோ 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 நோ, வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் தமிழ். இப்போ நமக்கு 25 லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஆனா இது போதாது. ஜுவல்ஸை திருப்பி எடுத்து லாக்கர்ல வைக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கிடைச்ச ப்ராஃபிட்டை திரும்ப பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? அப்படி பண்ணோம்னா நமக்கு கூடுதலா ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபியூச்சர்ல பண்ண போற ப்ராஜெக்ட்டுக்கும் ஃபண்டை பத்தி எந்த கவலையும் இல்லாம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஜுவல்ஸை மெதுவா கூட மீட்டுக்கலாம். ஓகே பிரபாகர், நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாம். ஒன் செகண்ட் சொல்றேன். எங்கடா இருக்க? டேய், பக்கத்துல தான் ஆபீஸ், உள்ள வா. சரி இரு, நானே வரேன். தமிழ், ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, கீழே வர போயிட்டு வரேன். சரி, 2 minutes தமிழ். ஓகே. மாமா, மோகன், கல்யாணி, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? என் கேபினுக்கு 2 ஜூஸ் கொண்டு வாங்க. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க? மாமா, அத்தை, தங்கச்சிங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா கல்யாணி? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். நாங்க உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தோம். அப்படியா? என்ன பார்க்க வந்திருக்கீங்களா? என்ன விஷயம்? அது நல்ல விஷயம் தான் மாமா. கல்யாணியோட வீட்டையும் லேண்டையும் சேல் பண்ணியாச்சு. நல்ல வேலை கிடைச்சது. பார்ட்டி அவசரப்பட்டாங்க.
அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம பரவாயில்ல, ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாங்களா? ஃபுல் அமௌண்ட்டும் செட்டில் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷனையும் முடிச்சிட்டாங்க. இதோ இந்தாங்க மாமா, ஒரே செக்கா கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டை எதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல நாங்க தலையிட மாட்டோம். இதை லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட்டா மாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. கவலைப்படாத மோகன், இன்வெஸ்ட் பண்ணிடலாம். சார் நாங்க ஒன்றும் அதிகமா ஆசைப்படல. 5 வருஷத்துல டபுளா கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுவே கிடைச்சா கூட போதும் சார். விட்டா 1 ரூபா கொடுத்துட்டு 1 கோடி ரூபா ரிட்டர்ன் கேட்பீங்க போல இருக்கு. ஐயோ கல்யாணி, நான் சும்மா கிண்டலுக்காக தான் சொன்னேன். இப்பெல்லாம் 5 வருஷத்துல எங்கேருந்து டபுள் ஆகுது? குறைஞ்சபட்சம் 8 வருஷமாவது ஆகும். சாரி சார், எனக்கு தெரியாது. பரவாயில்ல கல்யாணி, நீ இது கேட்டது நல்லதா போச்சு. ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மாசத்துல கூட நீ அதை டபுள் ஆக்கிடலாம். ஆனா அதெல்லாம் பயங்கர ரிஸ்க். ஆனா உங்களுக்கு நான் சேஃபான ஷேர்ஸ் தானே பார்த்து வாங்கி போடலான்னு இருக்கேன். நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கலனாலும் நிச்சயமா நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். எவ்வளவு லாபம் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். நீங்க லாபத்தை கூட கொடுக்காதீங்க, திரும்ப இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்ப எங்களுக்கு தேவையோ அப்ப கொடுத்தா போதும். இந்த செக்கை நீங்க டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறமா சொல்லுங்க, அப்ப இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரி மாமா. தமிழ் ஒரு நிமிஷம். நீங்க ஜூஸ் குடிங்க, நான் அதை வந்துடுறேன். தமிழ் அவதிக்கு இங்க வந்திருக்கான் பிரச்சனை பண்றதுக்கா? ஐயோ இல்ல பிரபாகர், கல்யாணோட வீடியோ வித்துருக்காங்க, அதுல வந்த பணத்தை நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்காங்க. சாரி தமிழ், இந்த மாதிரி பெட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல எதுக்கு அலோவ் பண்றீங்க? நம்ம பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றோம். கோடீஸ்வரலாம் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண நமக்கு நேரம் சரியா இருக்கு. இவன மாதிரி சில்லற ஆள் கூட எல்லாம் டீல் வச்சுக்கிட்டோம்னா நம்ம கம்பெனி பேர் தான் கெடும். இல்ல பிரபாகர், பணத்தை கொண்டு வாங்க, இன்வெஸ்ட் பண்ணி தரேன் நான் தான் சொன்னேன். தமிழ், அவங்க உங்களோட ரிலேட்டிவா இருக்கலாம், ஆனா பிசினஸ்னு வந்துட்டா நமக்கு கம்பெனியோட பேர் தான் முக்கியம். சப்போஸ் அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆயிட்டா பிரச்சனை பண்ணுவான் தமிழ். இங்க வர மத்த கஸ்டமர்ஸ்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியும். லாஸ் ஆனாலும் நம்மள ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ஆனா மோகன் ஒரு இடியட். அவனுக்கு இந்த ஷேர் மார்க்கெட் பத்தி எதுவுமே தெரியாது. அவனோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அது மட்டும் லாஸ் ஆயிட்டா கண்டிப்பா அவன் நம்மள சும்மா விட மாட்டான். எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி தப்பா பேசுவான். அதனால நம்ம கம்பெனி பேர் கட்டுறாது. அதுக்கப்புறம் ரெகுலரா வர கஸ்டமர்ஸ் கூட நம்ம கிட்ட வர யோசிப்பாங்க. அவனுக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸ் நம்ம லூஸ் பண்ணிட கூடாது. அவன மாதிரி இடியட்லாம் பேங்க்ல டெபாசிட் பண்றதா கரெக்ட். பேசாம அவனை அங்க அனுப்பிடுங்க, அதுதான் நமக்கு சேஃப். எனக்கு தோணுதான் நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அவன் முதல் ஆபீஸை விட்டு வெளில போட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன். பிரபாகர், என்ன மாமா சொன்னா? என்னை பத்தி ஏதாவது தப்பா பேசினா? சேச்சா அதெல்லாம் எதுவும் இல்லை. நாங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட் ரொம்ப டவுனாக இருக்குது. அது ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதனால நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் ஏன் பேங்க்கில் டெபாசிட் பண்ணக்கூடாது? எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு அப்புறம் பார்க்கலாம். உண்மையை சொல்லுங்க, எதனால மனசு மாறுனீங்க? மார்க்கெட் டவுனா இருக்கா இல்ல உங்க பார்ட்னர் வேணான்னு சொன்னானா? ஐயோ அப்படிலாம் இல்லை மோகன், நான் தான். மாமா பொய் சொல்லாதீங்க. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அவன் தான் பண்ணிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன இருந்தாலும் அவன் உங்க பிசினஸ் பார்ட்னர். எக்கச்சக்கமா பணம் போட்டிருக்கான். எல்லாத்துக்கும் மேல அவன் கோடீஸ்வரன். நீங்க அவன் பேச்சு தானே கேட்பீங்க? நான் யாரு? சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஒரு லேபர் தானே. சேச்சா மோகன், நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல. அப்புறம் ஏன் மாமா மாறுனீங்க? கொஞ்சம் முன்னாடி கூட நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொன்னீங்க. அவன் வந்து பேசின உடனே எல்லாமே மாறி போச்சு. இல்ல மோகன், நான் மாமா சொல்றது எனக்கு எந்த விளக்கமும் சொல்லாதீங்க. அவன் இங்க இருக்கா, இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்த்திருக்கணும். யோசிக்காம வந்தது என்னோட தப்பு தான். ஏன் மாமா இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்து பாருன்னு நம்பிக்கையோட வந்தேன். அது முட்டாள்தனம் இப்பதான் எனக்கு புரியுது. கல்யாணி வா போலாம். மோகன் மோகன் தயவுசெய்து தப்பா நினைக்காத ப்ளீஸ். பரவாயில்ல மாமா, நான் தப்பா நினைக்கல. விடுங்க. கல்யாணி வா போலாம். சார் நான் வரேன் சார். அக்கா, நான் உன்னை தப்பு சொல்றேன்னு நினைக்காத. முதல்ல நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வந்தப்போ நீ தான் வீடாவே இருக்கட்டும் விற்காதன்னு சொல்லி குழப்பன. அதுக்கப்புறம் நீயா வந்து வீட்டை வித்து மாமாவுக்கு பணத்தை கூட ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்ன. நீ சொன்னதுனால தான் நான் வீட்டையே வித்தேன்.
இப்ப மாமா பொறுத்து பார்க்கலாம் இல்லனா பேங்க்ல போடுன்னு சொல்றாரு. இதெல்லாம் தேவையாக்கா எனக்கு? மாமா இப்படி பண்ணது நிஜமாவே எனக்கு சங்கடமா இருக்குக்கா. அந்த ராஸ்கல் பேச்சை கேட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டாரு. அவன் அங்க இருக்கிற வரைக்கும் மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாரு. என்னம்மா இதெல்லாம்? மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்ணாரு? அவர் பண்ணதை நினைச்சா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்குமா. உன் தம்பி மாப்பிள்ளை அங்க இருக்கிறதுனால தானே அந்த வீட்டை வித்து அங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சான். நல்ல லாபம் கிடைக்கும், நீங்க வாங்கன்னு தைரியமா பேசிட்டு இப்ப கடைசி நேரத்துல கை விரிச்சா எப்படிமா? அப்பா, அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா. இவன் தான் சொல்றான் இல்ல யாரால பிரச்சனைன்னு. யார் இந்த பிரபாகர்? அவன் தொழில வேணா பார்ட்னரா இருக்கட்டும், அதுக்காக அவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க முடியுமா? மாப்பிள்ளை தான் அதுல பார்ட்னர். அவர் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. மோகன் என்னோட மச்சான், அவனுக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமைன்னு மாப்பிள்ளை சொல்லிருக்கலாம்ல. ஏன் மாப்பிள்ளை அப்படி பேசல? அவர் எப்படிங்க பேசுவாரு? நம்ம வீட்டு பொண்ணே நமக்கு ஆதரவா இல்லாதப்போ மாப்பிள்ளை கிட்ட இருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும்? அக்கா அக்கான்னு இவன் தான் உருகுறான். ஆனா மோகனை விட அவன் மேலதான் இவளுக்கு பாசம் அதிகம். சித்தி, அப்படிலாம் இல்ல. நீ இல்லன்னு சொன்னா எப்படி நம்புறது? இவன் இவ்வளவு தூரம் மனசு வந்து பேசுறான் இல்ல, நீ உடனே போன் போட்டு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டியா? அவன் 1000 சொல்லுவான். என்ன இருந்தாலும் என் தம்பிக்கு தான் நீங்க பண்ணி இருக்கணும்னு சொன்னியா? நடந்ததை நினைச்சு உனக்கு கோவமே வரலையே. இவ்வளவு சொல்லி தப்பு இல்லைங்க. எல்லாம் பணம் பண்ற வேலை. அவங்கிட்ட நிறைய பணம் இருக்கு, தொழில்ல கொட்டி இருக்கான். அவனை போய் பகைச்சுப்பாங்களா? பகைச்சுக்கிட்டா எல்லாம் போயிடுமே. ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க போய் பணத்தை பெருசா நினைப்போமா? உன் புருஷன் நினைச்சிருக்கானே. சொந்த பந்தத்தை விட பணம் தானே அவனுக்கு பெருசா போச்சு. உன் புருஷனுக்கு பணம் முக்கியம்னா உனக்கு உன் அம்மா விட்டு சொந்தம் முக்கியம். என்ன இருந்தாலும் அவனும் நீயும் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க இல்ல. இவன் யாரு? சித்தி புள்ள தானே. அதான் இவனுக்கு செய்யணும்னு உனக்கு தோணல. ஐயோ சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சித்தி. மோகனை விட நான் அவனை பெருசா நினைச்சதே இல்ல. இவனை நான் விட்டு தரவே மாட்டேன். பேச்செல்லாம் நல்லா தேன் ஒழுகதான் பேசுற, ஆனா செயல்ல தான் ஒண்ணுத்தையும் காணோம். நீ மட்டும் குட்டைய குழப்பாம இருந்திருந்தா அந்த வீடு அப்படியே இருந்திருக்கும். பின்னாடி அதிக விலைக்கு வித்திருப்பாங்க. உன் பேச்ச கேட்டு விக்க போய் இப்ப சொத்து பணம் தான் மிச்சம். காசு வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அவசரம்னு வந்தா செலவு பண்ணிட்டு வெறுங்கையோட நிக்க வேண்டியதா. அந்த காசு யாரு கல்யாணத்துக்கும் கண்டிப்பா உதவ போறது இல்ல. மாமா முன்னாடியே சொல்லியிருந்தா நான் விக்காமலே இருந்திருப்பேன். ஆரம்பத்துல அதுல பண்ணலாம் இதுல பண்ணலாம்னு இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இப்ப அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு செக் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமாக்கா?